கௌதம் சில நாளைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. கௌதம் மாட்டுக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க காலேஜுக்கு. இந்திரா கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எக்ஸாம் சென்டர் எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்திரா அந்த மொபைல் சென்டர் வாசல் நிற்கிறாங்க. பார்த்தா அங்கே போட்டி இருக்குது. அந்த ஓனருக்கு கால் பண்ணுறாங்க. காலையில் செல்லு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லைனா அந்த செல்லு வேணும் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தான் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு பக்கத்தில் போயிருக்கேன், ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். அச்சோ இவர் வேறு லேட் பண்ணுறாரு, ஆனால் அர்ஜென்ட்டாக கிளம்பணுண்ணே, சீக்கிரம் வந்துடுறீங்களான்னு சொல்லும்போது அவர் மட்டும் வேகமாக வந்துட்டு இருக்காங்க. இந்திராவோட அப்பா ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. என் பொண்ணு எவ்வளோ திரும்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கா, இதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சுவேன். என் 2 பொண்ணையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கேன். மாப்பிள்ளையும் தங்கமாக 2 பேரையும் தாங்குறாங்க. இதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். போன ஜென்மத்தில் நான் புண்ணியம் மட்டும் பண்ணனால மட்டும்தான் ஏன் பொண்ணுங்களுக்கு இப்போ ஏற்பட்ட வாழ்க்கை கிடச்சிருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. சுபா எல்லாருக்கும் ஜூஸ்லாம் கொடுத்துட்ருக்கப்ப, என்னம்மா நீ தான் இந்த வீட்டோட பெரியவ, ஆனால் உனக்கு வளகாப்பு சீமந்தம் எதுவும் பண்ணுற மாதிரி தெரில, கடைசியாக அவளுக்கெல்லாம் நடக்குதேங்கிற மாதிரி அந்த இதில் பேசும்போது, என்னங்க நீங்கள், இது எங்கள் வீட்டு குழந்தை, இதுக்கு முன்ன பின்னெல்லாம் இங்கே யோசிக்கிற அளவுக்கு நாங்கள் மனப்பக்குவம்லாம் கிடையாது, நெகட்டிவாகவும் நினைக்க மாட்டோம். எதுவாக இருந்தால் என்ன, எங்கள் வீட்டு வாரிசு காவியா குழந்தை என் குழந்தை மாதிரிங்கிற மாதிரி அவங்க எல்லாருக்கும் நோஸ் கட் பண்ணுற மாதிரி செம்மையாக பேசியிருந்தாங்க சுபா. இதை கேட்டோன்னே, பரவாயில்லம்மா, உன் மனசு ரொம்ப பக்குவப்பட்டிருக்க போல இருக்கு. அப்பா எங்கள் அத்தை இப்படி தான் எங்கள் எல்லாரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, நாங்கள் கடைசி வரைக்கும் ஏன் குழந்தை உன் குழந்தைலாம் பிரித்து பார்க்குறதா இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்திராவோட அப்பாட்ட. சூப்பர்மா, ஏன் பொண்ணுங்கிட்ட கூட இது மாதிரி கூட நான் சொன்னதில்லை, ஆனால் அத்தை இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கும்போது எவ்வளோ தெரியுமா மன நிறைவாக ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. கௌதம் யோசிக்கிறாங்க, எப்படி அவள்கிட்ட லவ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி காரில் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது, ஏஞ்சல் ஐ லவ் யூன்னு சொல்லலாமா, சே என்னடா அது முதல்ல பார்க்குற பொண்ணு பார்க்குற மாதிரி சொல்கிற மாதிரியே இருக்கே, யூஸ்வலாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படியே டயர்டாகி யோசிக்கிற சாக்கில் ஸ்டேரிங்கில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல திடீர்னு ஆரன் சவுட்டு கேட்குது. ஐயோ தூங்கிட்டோம்மா, என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது, பொண்டாட்டிக்கிட்ட காதல் சொல்கிறதுக்குள்ளே பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் போல இருக்கே, ஈஸின்னு நினச்சி ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், கடைசியில் எப்படா தனான்னு சொல்கிறதுங்கிற மாதிரி தவிப்பில் வந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க இந்திரா, அந்த ஓனர் வந்தோன்னே கதவை திறந்து எடுத்து கொடுங்கன்னொன்னே டக்கு டக்குன்னு திறக்கிறாங்க. 1450 ரூபாங்கிற மாதிரி பில்லு பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஓனரு பணத்தை கொடுத்துட்றாங்க. செல்ஃபோன் கொடுத்த அடுத்த நொடியை சிட்டாக பறந்துடுறாங்க. நம்ம இந்திரா பணத்தை கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு, என்னது இந்த ஃபோனை பற்றி ஏகப்பட்ட விஷயம் சொல்லலான்னு பார்த்தா இவங்க அதுக்குள்ளே பறந்துட்டாங்க. சரி எப்படி இருந்தாலும் ஃபோனை பார்த்துட்டு பேசுவாங்கள்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஃபோனில் இருக்கிற டீட்டெயிலெலாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்க்கணும், யார் நம்பர் என்ன நம்பர்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்கள சும்மா விடக்கூடாது. அந்த நர்ஸை மாட்டியிருந்தாலே இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தேவையா, இவ்வளோ லேட் ஆகி போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. நம்ம காவியாவை மாலை போடலான்னு சொல்லிட்டு ராகினி வரப்ப, ஏய் எவடி அவ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் மாலையெல்லாம் மாற்றணும், அது கூட பேசிக் கூட உனக்குலாம் தெரியாதா, ஓரமாக போய் நில்றேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராகினியை அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒன்றை கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி. ஏய் பெரியவங்க சொல்லுவாங்களே, அவங்க சொன்னபடி கேட்டுக்கலாம். சரிக்கா நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும், எங்கள் அக்காவோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் கெடுக்கிறது தான் வேலை, என்னை சபையில் வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதிலடி கொடுக்காம நான் விடமாட்டேங்கிற மாதிரி அதடியாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பரவாயில்ல, நம்ம திட்டப்படி எல்லாமே கரெக்டாக நடந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி கேவலமாக யோசிக்கிறாங்க. ஏமா கீழே இறங்கி வராங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் வர கோவத்துக்கு அவள் கன்னத்திலே பொழிச்சுன்னு அரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம ஹேமா. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க, அவள் எனக்கு மாத்திரை கொடுத்தால, அவளை எப்படி அடிக்கணும் பழி வாங்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளை பார்த்தாலே கத்திரி எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுதுங்க. யாரும் பார்த்தாங்கன்னா காவியாவோட சீமந்தம் பார்த்து தான் நீ பொறாமப்படுறேன்னு சொல்லுவாங்க, சுருக்குன்னு பேசிடுவாங்க. ஏம்மா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் பக்குவப்பட்டு பேச மாட்டியா, எனக்கு என்னன்னு தெரிலங்க, ஆனால் ராகினியை மட்டும் பார்த்தா என் கன்னத்துலேயே அடிக்கணுங்கிற அளவுக்கு உச்சக்கட்ட கோவமாக இருக்குது, என் கையை என்னால் தடுக்கவே முடியலங்கிற மாதிரி அதடியாக யோசிக்கிறாங்க. இப்படியே நீ இருந்தான்னு வச்சுக்கேன், உனக்கு எல்லாமே விஷயம் தெரிஞ்சிடும்னு நினச்சிருப்பா, இப்போதைக்கு அமைதியாக எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஹேமா மாடிக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ராகினி ஏதோ ஒன்று நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி நம்ம நினச்ச திட்டெல்லாம் செயல்படுறது எல்லாமே கரெக்டாக நடந்துடும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்திரா கொடுக்குன்னு ஓடி வந்துடுறாங்க. அந்த இடத்துல கௌதம் மீட் பண்ணிடுறாங்க. கௌதம் நீ வந்துட்டியா, எங்கே போனேன் இந்திரா, நான் இங்கே தான் பக்கத்தில் இருந்தேன்,
அப்படின்னு சொல்லி சமாளித்து பேசுகிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்னது ஆள் பார்க்க வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றுறாங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதி முடித்தோன்னே காதல் சொல்கிறேங்கிற மாதிரி ஏற்கனவே வந்து அந்த லெட்டரில் படித்ததுனால மனசுக்குள்ள ஃபீலிங்காக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா. ஆனால் வெளியில் வந்து கௌதம்கிட்ட எதையுமே காட்டக்கூடாதுங்கிறல தெளிவாக இருக்காங்க. ஒரு பூ வச்சுருக்காங்க. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி ரோஜாப்பூ எடுத்து காட்டுறாங்க. ஐ லவ் யூங்கிற விஷயத்த உன்னால் எப்படி ஈஸியாக சொல்ல முடியுதா இல்லையா, அதுவும் என்கிட்ட பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா. அப்போன்னு பார்த்து நான் உனக்கு இது எதுக்காக தெரியுமா கொடுக்குறேன், ஐங்கிற அளவுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களால சென்டென்ஸை வந்து ஃபுல் பண்ண முடியல. என்னப்பா ஐங்கிற, ஐனா நீ தானே, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல்லு. என்னடா இது சத்திய சோதனையாக இருக்குது, எதுவும் வரமாட்டேங்குது. இல்லை இந்த முதல்ல அந்த பூவை பிடியேன், இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். நீ கடைசி எக்ஸாம் எழுதிருக்கியா, அதனால தான் பூ கொடுத்து முடிச்சு வைக்கிறேன். நீ நல்லபடியாக எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டல, மெயின் எக்ஸாமும் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ தான் கௌதம் வந்து எழுதியிருக்கேன், அதுக்குள்ளே கிளியர் பண்ணியாச்சுன்ட்ட. ஐயோ ப்ரிமிலரிக்கு மெயின்னு சொல்லிட்டேன்னா, சரி இல்லைப்பா நீ பாஸ் ஆகிடுவேன்னு கான்ஃபிடென்ட்டில் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உளர்றங்கிறது தெளிவாக தெரியுது. வேறு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டு இங்கே வந்து மறைச்சி வந்து பேசிகிட்டு இருக்கியா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. காவியாவுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. தடபடலாம் பொண்ணு மாப்பிளையும் நிற்க வைக்கிறாங்க. மாலையை வந்து மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் வந்து மாலையை வந்து மாற்றிக்கிறாங்க. அந்த இடத்துல என்னம்மா அது மாலையெல்லாம் மாற்றிக்க சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆரம்பிக்கலாம்ல, எனக்கே கொஞ்சம் லைட்டாக பட்டமாக இருக்குது, இந்திரா வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்களாம் எடுத்த முடிவு, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்னே அந்த பாட்டி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் வந்து வரிசையாக வந்து பொட்டு வைங்கன்னு, அம்மா ஏதாவது சொல்லுமா அப்படின்னு சந்திராகிட்ட பேசும்போது தான் அவங்க எதுவும் பண்ண முடியாதுமா, வரதை வெல்கம் பண்ணிக்க அவ்வளோதான், நம்ம கையில் எதுவும் இல்லை. இப்போன்னு பார்த்து வேண்டாம் வெறுப்பாக பேசினா எல்லாரும் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சந்திரா வந்து காவியாட்ட கொஞ்சம் பொறுத்துங்கிறாங்க. இந்திரா வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறாங்க நம்ம காவியா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.